நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்த உறவுகளை இணைக்கும் ஒரு எளிமையான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சொந்தங்களுக்கு இடையே இருக்கின்ற பங்காளிகள் யாராக இருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும் இந்த எளிய பரிகாரம் நாளைக்கு அமாவாசை அன்று செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க. அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன மனக்கசப்பால் பிரியும் உறவுகளை மீண்டும் இணைக்கும் இந்த பரிகாரம் செய்தால் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். உறவுக்குள் ஏற்படும் மனக்கசப்பால் மிகப்பெரிய பிளவுகளை உண்டாக்கி விடுகின்றது. அப்படி பிரிந்த உறவுகளை சேர்ந்து விட மாட்டோமா என்று ஏங்குகின்றோம். இந்த பிரிவுக்கு மூன்றாவது நபராகத்தான் இருக்கும். இதை மற்றவர்கள் நிம்மதி சந்தோஷத்துடன் இருந்தாலே அவர்களுக்கு பிடிக்காது. அதற்கு பிரிந்த உறவுகளை மீண்டும் சேர்ப்பதற்கான பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க. இந்த பரிகாரம் குறிப்பிட்ட உறவுக்குன்றது கிடையாது. எந்த உறவாக இருந்தாலுமே இந்த பரிகாரம் செஞ்சால் போதும். நாளைக்கு அமாவாசை வருது இல்லைங்களா, அன்றைக்கி நீங்கள் இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அமாவாசை. நீங்கள் அந்த நேரத்தில் இதை செய்யணும். கீழே சிகப்பு கலரில் தான் நம்ம காட்டன் துணி அது மாதிரி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே சின்ன தாம்பால் தட்டு, அது கூட அரச இலை. அந்த அரச இலையில் நம்ம வசம்பு சுட்டு யாருடைய பெயரோ, இப்போ அண்ணன் தம்பினா அவங்க 2 பேர் பேர், கணவன் மனைவினா அவங்க 2 பேர் பெயர், அதை நம்ம வசம்பால் எழுதணும். நம்ம வசம்பால் எழுதும்போது பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருடைய பேரும் வசியமாகி 2 பேருமே சீக்கிரத்தில் மனசை விட்டு பேசக்கூடிய ஒரு தாந்திரீக மந்திரம் தான் இது சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேரெல்லாம் எழுதிட்டு அது மேலே நம்ம கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா நார்மலாக மஞ்சள் யூஸ் பண்ணுறத நம்ம தூவிட்டு லைட்டாக, அதுக்கப்புறம் 2 பேருக்கானதும்போது 2 கற்பூரத்தை எடுத்து வச்சு அதை எரிய வைக்கணும். அமாவாசை அன்னைக்கு இதை செய்யணும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா மனசில் இருக்கிற பகை மறைஞ்சி அன்பு அதிகரிக்கும். அப்போ நம்ம ஏன் இத்தனை நாளாக பேசாத இருந்தோன்ற அவங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி தென்பட்டு 2 பேரில் யாராவது ஒரு ஆள் முதல்ல பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் இதை செய்யும் பொழுது அந்த முருகன் அருளால் இது கண்டிப்பாக அவங்க ஒன்று சேருவாங்க. அந்த நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, அமாவாசையாக இருக்குது, செவ்வாய் ஓரையில் செய்யும் பொழுது இந்த மந்திரம் இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் சொல்லணும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது செய்கிறது எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கால்படாத இடத்துல போட்டுடலாம். எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய், மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது என்ற வரிகளோடு அந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.